Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். வழக்கறிஞர் மணியுடைய பேர் இருக்கும். அவருக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்களா ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வேட்டு வச்சிருக்கீங்களா? நிச்சயம் வைப்பீங்களா? தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க, வேட்டு வச்சிருக்கீங்களா? வச்சே ஆகணுமா? ஏன்னா மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. எட்டி பாக்குறதே கிடையாது. எதுக்காவது வந்தாராமா? தேர்தல் நேரத்தை தவிர வேற ஏதாவது நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்காரா? சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தல் பொழுது போன வாட்டி ஒரு வேட்டு வச்சீங்க, ஓட ஓட விரட்டி அடிச்சீங்க. நம்முடைய கழக வேட்பாளர் சகோதரர் செந்தில்குமார் அவர்களை மிக மிக அதாவது 72,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சீங்கன்னா அதற்கு தருமபுரி நாடாளுமன்ற பகுதி மக்கள், பொதுமக்கள், கட்சிக்காரங்க, கழகத்தினர், கூட்டணி கட்சியினர் நீங்க தான் காரணம். நீங்க இல்லாம அந்த வெற்றி கிடையாது. அந்த வெற்றிக்கு முழு காரணம் நீங்க தான். அதற்கு ஒரு முறை 2 முறை அல்ல, 100 முறை நான் நன்றி சொன்னாலும் பத்தாது. அதனால இந்த அதே போல நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வந்தேன். அப்ப நம்ம கழக வேட்பாளர் பிரபு ராஜசேகர் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்தேன். ஆனா நீங்க ஏமாத்திட்டீங்க. நீங்க ஏமாத்திட்டீங்களோ இல்லையோ, ஏமாந்து போயிட்டீங்க. மறுபடியும் ஏமாந்துடாதீங்க. நம்முடைய தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்த பாப்பிரெட்டிப்பட்டிக்கு சட்டமன்ற வேட்பாளர் நம்ம வேட்பாளர் கிடையாது, எதிர்கட்சி வேட்பாளர். இருந்தாலும் நம்முடைய தலைவர் அவர்கள் சில பணிகளை இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கிறார். தலைவர் பொறுப்பேற்ற சொன்னார், நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், எனக்கு வாக்களிச்சவங்களுக்கும் முதலமைச்சர், எனக்கு வாக்களிக்காதவங்களுக்கும் நான் தான் முதலமைச்சர், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நான் நல்ல பணிகளை செய்வேன்னு உறுதிமொழி கொடுத்து சில சாதனைகளை செஞ்சிருக்கிறார். அது செலவற்ற மட்டும் நான் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துடைய 2ஆம் கட்ட பணிகளுக்காக ரூபாய் 7,800 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழே தருமபுரி திருவண்ணாமலை இடையே 4 வழி சாலை 4-வே லேன் அமைக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக தர்மபுரியில் இருந்து வத்தல்மலை கிராமங்களுக்கு புதிய பேருந்து வழித்தடம் மற்றும் பேருந்து வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டியில தலா 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு மருத்துவமனை கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. எல்லாத்தை விட முக்கியம், உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் செந்தில்குமாருடைய முயற்சியால எல்லாத்தை விட முக்கியம், உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் அதை போட்டுக்கிறேன். இத்தனை துண்டு போட்டா எப்படி தாங்க? நம்ம அதுக்கு சென்ற முறை அவரை ஏமாத்திட்டீங்க, நீங்க ஏமாந்துட்டீங்க, மறுபடியும் ஏமாந்துடாதீங்க. ஏமாறுவீங்களா? இதை விட உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவருடைய முயற்சியால தொடர்ந்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தொடர்ந்து முதலமைச்சர் அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்றத்தில் பேசி உங்களுடைய மக்களவை உறுப்பினர் திரு செந்திலுடைய முயற்சியால ரூபாய். தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். தருமபுரி திமுக வேட்பாளர் மணியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அங்கு மக்கள் மத்தியில் பேசிய அவர், திமுகவுக்கு போடும் ஓட்டு பிரதமர் மோடிக்கு வைக்கும் வேட்டு என்று குறிப்பிட்டு மக்களிடையே பரப்புரையை மேற்கொண்டு வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். தருமபுரி தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் அமைச்சர் உதயநிதி பரப்புரையின் போது குறிப்பிட்டு பேசினார். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.